மதுரையில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களின் அனுமதி இல்லாமல் மேலூர் வட்டாட்சியர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருந்த அறைக்கு சென்றது தவறு என பாஜக தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதாவது எந்த அதிகாரியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள், முகவர்கள், அதிகாரிகள் எல்லார் முன்னிலையிலும் சரிபார்க்கப்பட்டு அறைகளில் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்ட பின்பு யாருக்குமே அங்கே செல்வதற்கு அதிகாரமும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. ஏன் அவர் அங்கே சென்றார் என்றால் அதற்கு உள்நோக்கம் இருப்பதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி என்பதால் சில கோப்புகளை எடுக்க அவர் போயிருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் முழுமையான அனுமதி பெறப்பட்டு அத்தனை முகவர்கள், அத்தனை வாக்காளர், அத்தனை வேட்பாளர்கள் அவர்களோட அனுமதி பெற்று இதுதான் இந்த பிரச்சனை என்று சொல்லி இருக்கலாம். அதனால் நேற்று மதுரையில் நடந்தது மிகப்பெரிய தவறு. இது ஜனநாயக முறைப்படி நடக்கும் தேர்தல்களில் மக்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவதில்லை. எங்கேயும் தவறு நடப்ப வாய்ப்பே இல்லை. உடனே எல்லா எதிர்கட்சிகள் ஏதோ இது ஆளும் கட்சி வேண்டுமென்றே யாரையோ அனுப்பி சில தவறுகள் நடக்க வைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அங்கே நடந்தது தவறு தான். அந்த பெண் அதிகாரி ஒருவேளை அவர்களுக்கு நகலோ ஏதோ எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பமோ இல்லை என்றால் விடுபட்டு இருந்தால் அவர் அத்தனை வேட்பாளர்களிடமோ ஆட்சியரிடமோ அனுமதி பெற்று அதன் உண்மை நிலவரத்தை சொல்லி தான் செய்திருக்க வேண்டும் என்பது அது தவறு. இத்தகைய தவறுகள் நடக்கும் பொழுது ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்திவிடும். அதுவும் சரியானது அல்ல என்பது எனது கருத்து. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.